அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம், அறுசுவை ருசித்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது ரெசிபிஸ் இன் தமிழ். ஆஹா! வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை பாதுகாக்கிற இயற்கை கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கலாம்னு வேண்டிக்கிறேன். நீங்களுமே வேண்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, சாதத்துக்கூட நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ரொம்ப அதிக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி 10 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 அண்டு பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அண்டு பச்சை மிளகாயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கக்குள்ளே தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஆனியன் நிறையா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூள் டேஸ்ட் பிடிக்குமா இல்லை பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்குமாங்கிற தகுந்து நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம பூண்டை நசுக்கி வச்சுருக்க பூண்டையுமே இதில் நல்லா போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதக்குற அளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக வரும். நீங்கள் இது வதக்கக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன சின்னதாக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கக்குள்ளே தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி உங்களுக்கு முக்கால் இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு காய்களை எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக வரும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெயில் அந்த காயோட டேஸ்ட் எல்லாமே இறங்கி குழம்புல நல்லா ஊறி வருங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் எந்த உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி வேணால் வச்சு இந்த குழம்பு செய்யலாம். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஏன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் குழம்போட கலர் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க இல்லையா, நம்ம குழம்பு எப்படி ஹோட்டல் மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஆனால் நம்ம எந்த கலருமே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணுறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் நீங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே மிளகாய்த்தூளில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் கண்டிப்பாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வறுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அண்டு சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு கொதித்து வந்துட்டுருக்கு. நீங்கள் பொட்டுக்கடலையோட பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2 துண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டை கிராம்பு டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கொதிச்சிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நைஸ் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா உங்களுக்கு நைஸாக வரும், சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும் கடை ஸ்டைலில். இப்போ பாருங்கள், நம்ம காய்கள்லாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இப்போவே 75% வெந்திருக்கும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. 75% வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை ஊற்றணும்.
அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க மசாலாவை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுக்கடலை போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால நம்ம குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நான் மூடி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்கிறது இந்த குழம்பு எதுக்காக செஞ்சுருக்கோன்னா, மார்னிங் இட்லி தோசைக்கோட நம்ம காம்பினேஷனுக்காக செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம குழம்பு நல்ல நுர கட்டி கொதிச்சு வருது பாருங்கள். இப்படி தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ வாசம் சூப்பராக அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இப்போ நல்லா இந்த குழம்பு பொங்கி வர ட்ரை பண்ணும். அதனால் நீங்கள் அப்பப்போ மூடி எடுத்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கொதிக்க விடாதீங்க. 5 நிமிஷம் கொதித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு அண்டு வாசமுமே மாறிடும். இப்போ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா ஆடை கட்டி நல்லா கொதிக்க வந்துடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ் போதும். அதே மாதிரி உங்களுக்கு குழம்போட திக்னஸுமே இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா தலபுலன்னு கொதித்து வந்துடுச்சு. இப்போது நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு தோசை அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நான் இட்லி செஞ்சாலும் தோசையை மிஸ் பண்ண எனக்கு மனசு இல்லை. அதனால் நான் ஒரு தோசையை சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பொடி தோசையெல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நீங்கள் பொடி தோசையோட இந்த குருமாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி ஒரு பொடி தோசை அண்டு ஒரு நார்மல் தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாதத்தோட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ அட்டகாசமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாங்களுமே ஆர்வமாக கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஈஸியாக அண்டு டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கிறது நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சுட சுட இட்லி தோசையோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிக்கிற நண்பர்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அட்டகாசமான அருமையான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை டாட்டா.